வீரபத்ரன் சொல்றாரு ஆனந்தி கிட்ட, 1 லட்சம் ரூபா திருப்பி கொடுத்ததுல இன்னைக்கு ஆன செலவு என்ன தெரியுமா? உங்க அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்தது, உங்க அண்ணனுக்கு லேப்டாப் வாங்கினது, நீ போட்டிருக்கியே இந்த வைர மோதிரம், மொத்தம் 3 லட்சம் ரூபா இருக்கு. இந்த காசையும் சேர்த்து நீ தான் ஆனந்தி எனக்கு கொடுக்கணும். ஆனந்தி அதிர்ச்சி ஆயிடுறாங்க இத கேட்ட உடனே. மோதிரத்தை வீரபத்ரன் முன்னாடி தூக்கி வீசுறாங்க. வீரபத்ரன் அந்த மோதிரத்தை பிடிக்கிறாரு. ஆனந்தி சொல்றாங்க வீரபத்ரன் கிட்ட, ஏன் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ற? வீரபத்ரன் சொல்றாரு, ஆனந்தி, உன் வீட்டுல என் புருஷன் என்னைய கொடுமைப்படுத்துறாருன்னு சொன்னேன்னு வச்சுக்க, ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. விட்டு விட்டா அவ்வளவு போட்டு வச்சிருக்கேன் ஆனந்தி. ஆனந்தி அதிர்ச்சி அடைறாங்க. ஃப்ரெண்டு கூட நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஆனந்தி சொல்றாங்க, வீரபத்ரன் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பியும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனந்தியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அந்த வீரபத்ரன் உன் வாழ்க்கைக்கு தகுதியானவனே கிடையாது. கடார்னு தலைமுழுகிட்டு உனக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ ஆனந்தி. நாளை சந்திக்கலாம்.